Hello friends, welcome to Indian Job Summil. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய பணியாளர் தேர்வாணையமில் இந்த சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட் பாருங்கள், 26 செப்டம்பர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் October 16 வரையும் டைம் இருக்குது, அது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிபிடி November to December காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது. டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், என்ன ஏஜ் வரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 33 அப் டு 33 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா அப் டு 35 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 30 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இதுக்கான சேலரி 35லேருந்து 1 lakh வரையும் இருக்கும். இது குரூப் பி நான் கெசட்டட் போஸ்டிங். சரிங்களா? ஸோ பேசிக் சேலரி 35,000 இருக்கும். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் இன் டெல்லி போலீஸ். ஸோ 2 கேட்டகிரியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து குரூப் சி போஸ்டிங் தான். சேம் சேலரி 35,000 இருக்கும். 1,12,400 வரை நீங்கள் மந்த்லி சேலரியாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது? சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன். ஸோ ஜென்ரல், ஓபிசி, SC/ST, EWS காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸர்விஸ்மேன், அதர்ஸ், எக்ஸர்விஸ்மேன் கோட்டாவில் அதர், அடுத்து அதுலேயே வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி இருக்குது. அடுத்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 10% ரிசர்வேஷனு, இந்த மாதிரி பிரித்து காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் இன் டெல்லி போலீஸ், அது மேலே இது ஃபீமேல் வேக்கண்ட்டு. ஓப்பன் காம்படிஷன் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CRPF. சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சசஸ்திரா சீமபால். இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியாக தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா. பட் இந்த SSCயில் கம்பைன்டு எப்படி சொல்லுவாங்க, இதை மத்திய பணியாளர் தேர்வாணையமில் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது வருஷம் தரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். பட் இந்த மாதிரி இதில் SSCயில் குறிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த CRPF, BSF, ITBPF இது எல்லாமே வந்து ஒரே நோட்டிஃபிகேஷனாகவே வந்து கொடுத்துட்டாங்க. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகிரி வைஸ் வேக்கன்ட், டோட்டல் வேக்கன்ட் காமிச்சிருக்காங்க. மொத்தம் ஒரு 2861 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? அதில் ஆண்களுக்கு மட்டுமே 2061 வேக்கன்சி, பெண்களுக்கு ஒரு 210 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்? எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆல் போஸ்ட் இஸ் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ஏ ரிகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவல். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சார் டிகிரி மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ், லைட் மோட்டார் டிரைவிங் வெஹிக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் இந்த சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் மேல் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ssc.government.in வெப்சைட் வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? SSCயோட அஃபிஷியல் வெப்சைட்டை போன வருஷம் வந்து புது வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி பழைய வெப்சைட்டில் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து வேலிட் இல்லைங்க. இப்போ SSC அஃபிஷியலாக ஒரு புது வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் போய்ட்டு தான் நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ பாருங்கள், 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, டைரெக்டாக சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து யூஆர் ஓபிசி மேல் கேட்டகிரி 100 rupees பே பண்ணணும். நீங்கள் வந்து ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த UPI ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடு, ஆன்லைன் பேமெண்ட் மோடு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேடு கேன் பி தி கேண்டிடேட் அப் டு 17 October வரை நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அதை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா October 24 October 26 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து எக்ஸாம் சென்டர் பாருங்கள்.
சதர்ன் ரீஜன் ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி இந்த லொக்கேஷன்ஸில் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த இடங்களில் சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அதை தாண்டி நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எது நியராக இருக்கோ, உங்கள் ஹோம் டவுனுக்கு எது நியராக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எக்ஸாம் சென்டர் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் எது நியராக இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பாருங்கள். எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 இருக்கும். ஓகேங்களா? ஒரே பேப்பர் தான். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பிஎஸ்டி இருக்கும். ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் இருக்கும். அடுத்து இன்னொரு பேப்பர் இருக்குது. அடுத்து டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாம். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ பேப்பர் 1 சிபிடி இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டி, காம்ப்ரிஹென்ஷன். ஓகேங்களா? மொத்தம் 200 கொஷின், 200 மார்க், 2 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லிட்டாங்க. அடுத்து பேப்பர் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதில் இருந்து மட்டுமே 200 கொஷின் வரணும். 200 மார்க்கு, 2 மணி நேரம் எக்ஸாம். சரிங்களா? தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துலேயுமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஓகேங்களா? 0.25 மார்க் குறையும் தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? தப்பாக ஆன்சர் பண்ணி உங்கள் மார்க்கை நீங்களே குறைச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது, சி டைப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்கள் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2ல் 10 மார்க் ஆட் ஆகும். அதாவது 5% ஆஃப் தி மேக்ஸிமம் மார்க். ஸோ 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். பி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் 6, 3%. உங்கள் மேக்ஸிமம் மார்க்லேருந்து ஒரு 3% ஆட் ஆகும். ஸோ 6 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஏ டைப்பாக இருந்தால் 4 மார்க். ஓகேங்களா? ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் டைப்பை பொறுத்து உங்களுக்கு மார்க் வந்து ஆட் ஆகும். ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால், இல்லை அப்படின்னா அது கூட இல்லை. சரிங்களா? இப்போ சிலபஸ் என்ன அப்படின்னா பேப்பர் 1 அதுக்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. பேப்பர் 2 அதுக்கான சிலபஸும் இருக்குது. கீழே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு பாருங்கள். மேல் கேண்டிடேட்ஸ் height 170 and expanded chest 80, expanded 85. சரிங்களா? எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா மேல் கேட்டகிரி 162.5, chest unexpanded 77, expanded 82 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்டி, அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 154 இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் இல்லாமல் ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஹைட்டு, செஸ்ட்டு இல்லை. ஓகேங்களா? இதுவே எஸ்டி ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 154 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஹைட் பாருங்கள். ஹைட் நார்ம்ஸ் ஃபார் எஸ்ஐ இன் சிஏபிஎஃப், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். அதில் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 170 இருக்கணும். ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல் எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 162.5 இருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 157. ஓகேங்களா? உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா போஸ்ட்டுக்கும். ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மேல்ஸ்க்கு 100 மீட்டர் ரேஸ், ரன்னிங் ரேஸ் 16 செகண்ட்ஸில் முடிச்சிடணும். அடுத்து 1.6 கிலோமீட்டர் ரேஸ் 6.5 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும், ஷார்ட் புட் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு 800 மீட்டர் ரன்னிங் 18 செகண்ட்ஸில் முடிக்கணும். 100 மீட்டர் ரன்னிங் 18 செகண்ட்ஸில் முடிச்சிடணும். 800 மீட்டர் ரன்னிங் 4 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்கும். சரிங்களா? மெயின் வந்து சிபிடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் 1 பேப்பர் 2 ஸ்கோர் தான் மெயின். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தான் ஃபிசிக்கல் கூட. மெயினாக நீங்கள் சிபிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, கிளியர் பண்ணிவிட்டு அந்த கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னாலே ஓகே தான், நீங்கள் செலக்டட் தான். சரிங்களா? அடுத்து மெடிக்கல் இருக்கும். அடுத்து ஐசைட் வந்து செக் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் ஹால் போகிறப்போ ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனால் தான் எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2ல் மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்னா, யூஆர் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 30% நீங்கள் மினிமம் எடுத்துருக்கணும். அடுத்து பாருங்கள், ஓபிசி இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 25, மற்ற கேட்டகிரி வந்து 20. ஸோ குறைஞ்சது இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். ஸோ இதுக்கு மேலே அதிகமாக எடுத்து என்சிசி சர்டிஃபிகேட் இருந்து அது போனஸ் மார்க் ஆட் ஆகி உங்கள் கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்குது, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணுறீங்க. யாரும் வந்து வீடியோவும் பார்க்குறது கிடையாது. இது தேவைப்படுற விஷயந்தான். நீங்கள் உட்காந்து இதை மணிக்கணக்காக ஒன்றும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல. சரிங்களா? நான் தேவைப்படுற டீட்டெயிலை தான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். சரி, உங்களுக்கு என் வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னாலும் டெலகிராமில் இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிடிஎஃப்பை கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.